சென்னை தாம்பரத்தில் உள்ள அரசு காப்பகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்று 48 மணி நேரத்திற்கு மேலாகியும் துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ நேரில் ஆய்வு மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க இருக்கலாம். தாமோதரன், இந்த சம்பவம் நடந்து 48 மணி நேரமாகியும் துறை சார்ந்த அமைச்சரோ அதிகாரிகளோ நேரில் வந்து பார்வையிடல, அங்க இருக்கிற சிசிடிவி கேமராக்களும் முறையா வேலை செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. பிள்ளைகளை பார்க்க வந்த பெற்றோர்களுக்கும் அனுமதியானது மறுக்கப்படுகிறது. அரசு காப்பகத்துல என்னதான் நடக்குது, அங்க இருக்கிற விவரங்கள்? வணக்கம் பிரகாஷ். தாம்பரத்தில் மற்றும் சிட்லப்பக்கத்தில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த அரசு காப்பகத்தில் 13 வயது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு பாலியல் அத்துமீறல் சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலையையும் அதே போல பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை அடுத்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் அவருடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த காப்பகம் மட்டுமல்லாது தமிழகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய காப்பகத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கிறது, அதே போல மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அந்த காப்பகத்தில் இருக்கிறதா என்ற உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பெற்றோர்கள் தரப்பிலிருந்தும் சமூக ஆர்வலர் தரப்பிலிருந்தும் வைக்கப்பட்டது. இந்த காப்பகத்தை பொறுத்தவரை 121 மாணவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த பகுதியில் தங்கி படிக்கிறார்கள். அதே போல அவருடைய குடும்ப வறுமை காரணமாகவும் ஏழை எளிய அந்த பின்புலத்தில் இருப்பதால் அவர்களுக்கு வேறு வழியின்றி இந்த காப்பகத்தில் தங்கியிருந்து அரசு பள்ளியில் படித்து வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த காப்பகத்தை பொறுத்தவரை அந்த 121 மாணவர்களில் குறிப்பிட்ட சில மாணவர்கள் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சரியாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அதே போல தரமான உணவு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஏற்கனவே பெற்றோர்கள் மூலமாக இங்க இருக்கக்கூடிய காப்பகத்தினுடைய அந்த இன்சார்ஜுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குறைபாடுகளும் தற்பொழுது நிவர்த்தி செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுந்திருக்கிறது. மேலும் இந்த காப்பகத்தில் நடைபெற்ற சம்பவத்தை அடுத்து இங்கு தங்கி இருக்கக்கூடிய மாணவிகளை காண்பதற்காக அந்த பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என்ற ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எங்களுடைய குழந்தைகள் இங்கு படிக்கிறார்கள், அவர்களை நாங்கள் பார்த்துவிட்டு சொல்கிறோம் என்று அவர்களை கேட்கும் பொழுது அவர்கள் அனைவரும் பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள், ஆனால் நேரடியாக நீங்கள் பள்ளிக்கு சென்று பார்த்து அங்கிருந்து கிளம்பலாம் என்ற ஒரு தகவலையும் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் தரப்பிலிருந்து கேட்கப்படுவது எங்களுடைய குழந்தைகள் இங்கு தங்கி படிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கி படிக்கும் பொழுது அவர்கள் தேவையான வசதிகள் இங்கு இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை பெற்றோர்கள் தரப்பிலிருந்து கேட்கும் பொழுது அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இது ஒன்று. மற்றொன்றாக இங்கு செயல்பட்டு வரக்கூடிய அந்த சிசிடிவி கேமராக்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 கேமராக்களை தவிர மற்ற எந்த கேமராக்களும் வேலை செய்யவில்லை என்ற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நமக்கு பின்னால் இருப்பது இந்த காப்பகத்தினுடைய பின்பக்க சுவர். குறிப்பாக இந்த மதில் சுவரில் இரும்பு கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு பின்னால் பார்க்கும்போது அப்படியே தெரிகிறது இந்த இடத்தில் மட்டும் அந்த வேலி கம்பி கிடையாது, மாறாக மிக சிறிய அளவிலான சுவராக தான் இது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 11 அடிக்கு மேலாக சுவர் என்பது முகப்பு வாயில் இருந்தாலும் கூட பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த சுவர் என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு குறைவாக தான் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் பாதுகாப்பற்ற சூழலில் எங்களுடைய குழந்தைகள் இங்கு தங்கி படிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எங்களுடைய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களும் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த காப்பகத்தை பொறுத்தவரை 12 மணி நேரத்திற்கு ஒரே ஒரு காவலாளர் தான் சுழற்சி முறையில் அவரை மட்டுமே பணி செய்து வருகிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எந்த தைரியத்தில் நாங்கள் எங்கள் குழந்தைகளை இங்கு விட்டு செல்வது என்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்களும் சரி அதே போல இங்கு தங்கி படிக்கக்கூடிய மாணவிகளுடைய பெற்றோர்களும் தொடர்ச்சியாக வைக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தற்பொழுது வரை இந்த 48 மணி நேரம் கழித்தும் கூட இந்த சம்பவம் நடந்தும் கூட இப்போது வரை துறை சார்ந்த அமைச்சர் நேரடியாகவே வந்து பார்வையிடவில்லை. மாறாக அதிகாரிகளுக்கு மட்டும் அவர் உத்தரவை மட்டும் வழங்கி கொண்டிருக்கிறார். ஏன் தற்போது வரை இந்த பகுதியில் அவர் பார்வையிடவில்லை என்ற ஒரு கேள்வியும் அதே போல குறைந்தபட்சம் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரை வந்து பார்த்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் பெற்றோர்கள் முன்வைக்கிறார்கள். மாறாக அவர்கள் இங்கே வந்து கேள்வி எழுப்பும் பொழுது அவர்களை இங்கிருந்து அனுப்புவதற்கான வழியை மட்டும்தான் இந்த காப்பகத்தினுடைய இன்சார்ஜ் பார்த்திருக்கிறார் தவிர அவர்களுக்கு முறையான பதிலளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பெற்றோர்கள் முன்வைக்கிறார்கள். மேலும் எங்களுடைய குழந்தைகளை மேற்கொண்டு இங்கே நாங்கள் தங்க வைத்து படிக்க வைக்கலாமா அல்லது எங்களுடைய சொந்த ஊருக்கே அழைச்சலாமே என்ற ஒரு கேள்வியை பெற்றோர்கள் முன்வைக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏன் இவர்கள் இந்த பகுதிக்கு வந்து பார்வையிடவில்லை என்ற கேள்வியை தொடர்ச்சியாக பொதுமக்களும் கேட்கக்கூடிய நிலைக்கு தான் தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்து 48 மணி நேரம் கடந்திருக்கிறது. அனைத்து வகைகளுமே பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய நிலையில் ஏன் பார்வையிட வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தாலும் கூட மற்ற நிகழ்ச்சிகள், அதாவது அமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அந்த இடத்திற்கு எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், வார்டு கவுன்சிலர், அமைச்சர் எல்லாம் செல்லும் பொழுது இப்படி குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பார்வையிடுவதற்கு ஏன் வரவில்லை? குறைந்தபட்சம் அந்த குழந்தையை நேரில் சென்று கூட அவர் பார்க்கவில்லை என்ற ஒரு கேள்வியை இங்கே அந்த காப்பகத்தில் தங்கி பயிலக்கூடிய மாணவிகளுடைய பெற்றோர்கள் முன்வைக்கிறார்கள். வரும் காலங்களில் எங்களுடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படாதா என்ற ஒரு கேள்வியும் பெற்றோர்கள் வேதனையுடன் முன்வைக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. பிரகாஷ்.
தற்போதைய கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்.